விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதை வாங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க எப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க மக்களே, இவர் கூட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா யாருப்பா நீ? சென்னையிலேருந்து வரோம். அதாவது விவசாயம் எப்படி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன பண்ணணும்? அதான் விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ தண்ணி பாசனை இருக்குமா நம்ம பண்ணுறது? சரி, உங்களுடைய பெயர் என்ன? என் பேர் குப்புசாமிங்க. ஓகே, அழகான நேம் வச்சிருக்காரு குப்புசாமின்ட்டு. வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு வாயத்தை பற்றி நான் ஒரு பல வருஷம் பிஸ்னஸ் பண்ணிருக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து என்னென்ன கிடைக்குன்னா, நிறைய இலை வெட்டி கல்யாணம் பண்ணி அப்படி சொல்ல வரல. நீங்கள் இப்போ கல்யாணத்தில் இந்த இலையெல்லாம் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களே, இதில் என்னென்ன இது லாபம் கிடைக்குது? இதில் அவ்வளோ பெருசாக கிடைக்காதீங்க, ஒரு அவ்வளோ தான் கிடைக்கும். பல வருடங்களாக நீங்கள் பல வருஷமாக இதை நடத்திட்டு இருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த வாழை மரத்தில் என்ன லாபம், என்ன உங்களுக்கு நஷ்டம், எப்படி இதில் உங்களுக்கு பிஸ்னஸ் வருது? இப்போ மழை எதனா பெழிஞ்சா மொத்தமாக உளுந்து மழை, அப்போ உளுந்துச்சுன்னா நஷ்டமாயிடும். திரும்பி மரணத்தை புதுசாக நாங்கள் நடணும். ஓகே, இப்போ அப்படி மழை பெய்யலைன்னா கரெக்டாக பெஞ்சுச்சுன்னா நாங்கள் இலையெல்லாம் வெட்டி. அதாவது நான் கேட்குறது வேறு, நீங்கள் சொல்கிறது வேறு. உங்களுக்கு நான் கேட்டதுக்கு புரிஞ்சுதா புரியலையா? இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன லாபம் வருது, என்னென்ன லாபம் வரலன்றதை நான் கேட்குறேன். இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அதை சொல்லுங்கள். கொஞ்சம் தமிழில் கொஞ்சம் சொல்லுப்போம். தமிழா? அதாவது உங்களுக்கு என்ன இதில் லாபம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் இதை நட்டு மரத்துக்கு தண்ணியெல்லாம் பாசி தீனியெல்லாம் போட்டு நீங்கள் வளர்க்குறீங்க, புரியுதுங்களா? அதாவது இவ்வளோ காசு நீங்கள் செலவு பண்ணி இதை நீங்கள் வளர்க்குறதுனால உங்களுக்கு இதில் என்ன லாபம் வருதுன்னு நான் கேட்குறேன். அதான்ப்பா இந்த அதாவது இதில் என்ன லாபம்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன், அதை பற்றி சொல்லுங்கள். அதுதான் வாயை. சரி, ஓகே, இருக்கட்டும். நான் வந்ததுல ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தேன், இது கேட்கலான்ட்டு. இது என்ன இது குச்சி வாயில் வச்சுட்டு இருக்கீங்க? பல்வாளுக்கு போட்டுக்கிறோம்ப்பா. ஏன் ப்ரஷ் இல்லையா? எப்பவுமே இதை போட்டு தான் வளர்க்குறீங்களா? வாய்க்கு ப்ரஷ் போட்டு தான் வளர்க்குவோம். இப்போ வீட்டுக்கு கரெக்டாம வாங்கி சொல்லி அப்படிங்களா? ரொம்ப நேரமாக கொஞ்சம் எச்சடிக்குது மூஞ்சில். அந்த குச்சை கொஞ்சம் சொல்லிட்டு போட்டு பேசுனீங்கன்னா பரவாயில்ல. அதாவது இதில் என்ன லாபன்றது நீங்கள் சொல்லலாம். இப்போ இதில் வந்து நிறைய வாய்த்தார் வரும்பா. எச்சி மேலெல்லாம் அடிச்சிருச்சு. சொல்லுங்க, சிரிக்காதீங்க, வாங்க வந்துருமா? பரவாயில்லப்பா, எச்சி தள்ளிட்டோம். ஒரு வாய்க்கு தோசம் கல்யாணி. சரி, ஓகே, தண்ணி மட்டும் பேசுகிறேன். சரி சொல்லுங்க, என்ன லாபம் இல்லை வருதுன்னு சொல்லி சொல்லுங்கள். வாழைத்தார் ஒரு மட்டும் ஒன்று ஆச்சும். சரி, எல்லா விவசாயம் வந்து சைடில் இந்த ஒயிட் கலர் துணியில் கோமன் மாதிரி கட்டியிருப்பாங்க. நீங்கள் என்ன துண்டு கட்டியிருக்கீங்க? என் வாயில் அடிக்கடி வச்சு வருவாங்க, கொஞ்சம் தள்ளிலே பேசுங்க. இது என்ன லாபன்றதை சொல்லுங்கள். வேலை எல்லா மரத்துலையும் ஒரு 18 மரம் வச்சுருப்பாங்க. அந்த மரத்தில் வாழைத்தார் நிறைய. சரி, எல்லா விவசாயம் வந்து இந்த கோமனை தான் கட்டியிருப்பாங்க. இது என்ன விவசாயம் சின்னம்மா, நீங்கள் வந்து வேஸ்ட்டு கட்டிக்கிறீங்க? இல்லைப்பா, கோமனை கட்டினா அடிக்குது, அதை போட்டு வச்சுக்குது. சரி, ஓகே, சொல்லுங்கள். வாழைத்தாரில் வெட்டி நாங்கள் சேல்ஸ் கொடுத்துருவோம், அதாவது விற்பனை. இப்போ நீங்கள் மட்டும் இங்கிலீஷில் பேசலாம், நாங்கள் மட்டும் இங்கிலீஷில் பேசினா தமிழில் பேசணும்னு சொல்கிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் வரும்பா, அது பொருள். சரி, வரும் உங்களுக்கு. சரி சொல்லுங்கள். விற்பனைக்கு அனுப்பிடுவோம். அப்புறம் வாழைப்பூலாம் வரும். வாழைப்பூலாம் வாழைப்பூவா? சரி சரி. அதை வச்சு காய் கடைக்கு அனுப்பிடுவோம். அதான் வாழைப்பூ. இந்த வாழைப்பூலாம் வந்து லாபமாக இருக்கும். வாழைப்பூ அது கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். அவங்க பார்க்குறவங்க தப்பான வார்த்தை நினச்சிக்க போகிறாங்க. சரிங்களா? வாழைப்பூ. சரிங்களா? வாழைப்பூ வச்சு வெட்டி விற்போம். அது லாபம் கரெக்டாக இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களாம் வந்து நல்லா பல்காக இருப்பாங்க. நீங்கள் என்ன வெறும் தொடப்பு முடிச்ச மாரி எலும்பு மாரி ஒல்லியாக இருக்கீங்க, சரியா சாப்பிட்றது இல்லையா? இதெல்லாம் உனக்கு கேட்க சொன்னாங்களாப்பா? விவசாயம் பண்ணுறது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, படத்துலேயே வந்துருக்கு. விவசாயம் பண்ணுறது இப்படி நிமித்தி நிற்பானுங்க, நீங்கன்னா இப்படி இருக்கிறீங்களே, அதனால சரி நான் கேட்குறேன். யார் பேசுங்க? எல்லா படத்துல அப்படி காட்டுவாங்கப்பா. ஒரிஜினல் வந்து பாருங்க, எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாது. அது வந்து கஷ்டப்பட்டா அப்படிதான் இருக்கும். அதாவது இப்போ படத்தில் இருக்கவங்களாம் கஷ்டப்படாமல் நொங்கு சாப்பிட்றன்ற மாதிரி அங்கே சும்மா அவங்களோட பாடி காட்டுறாங்க. சும்மா ஒரு பேருக்காக வந்து விவசாயம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அந்த இது பேர் வந்து மண்வெட்டி. அதை வந்து தூக்கி நீங்கள் செஞ்சு பார்த்து உங்களை மாதிரியே வச்சு எங்களை மாதிரியும் உடம்பு அந்த மாதிரி வந்துரும்ன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, புரியுது. அதுனா தனியாக நின்றுட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கொஞ்சம் காமிங்கப்பா. சொல்கிறாங்க, அதுதான்ப்பா ஏரி. அதுல தான் நாங்கள் தண்ணி பாசுவோம். இது பேர் தான் ஏரியா? சரி, இதுல இருந்தா ஏதாவது தண்ணி பாசுறீங்க? இந்த வாழைச்செடி டோட்டலாக இருக்கும், அதெல்லாம் தண்ணி பாசுவோம். ஓகே, நட்டுக்கிட்ட 4 வாழை மரம், அது 4 வாழை மரம் செடியா, அப்புறம் கொடியா? சரி, வேற சொல்லுங்க. தண்ணி பாசுவோம் நல்லா பாய்ஞ்சிடும். அதனால இப்போ காலையில் எத்தனை மணிக்கு எழுந்து நீங்கள் வந்து விவசாயம் பண்ண வருவீங்க? காலையிலே ஒரு 3 மணிக்கு எழுந்துருப்பா. விடிய காலைல 3 மணிக்கு எழுந்து வந்துருவீங்க? வருவோம். 4 மணிக்கு தான் வரும். 10 மணிக்கு எழுந்து வந்து 10 மணிக்கு வந்து தண்ணி பாய்ச்சிட்டு 5 வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும்? அடுத்து வாக்கியம் கரெக்டாக பாசணும். ஓகே. அடுத்த தோட்டத்துக்கு போகணும். ஓகே. அடுத்து நிறைய பேர் கூப்பிட்டு வந்து வேலை செய்யணும். அவ்வளோ வேலை இருக்குது அந்த விவசாயத்தில். இதுதான் 10 ஏக்கர் இருக்குது. நானும் படத்தில் அசால்ட்டாக நான் பார்த்துருக்கேன். நிறைய சிம்பிளாக நடத்திட்டு போயிட்டு இருக்காங்க விவசாயன்றது. நீங்கள் அவ்வளோ கஷ்டமாக சொல்லிட்டு இருக்கீங்க. படமா 3 மணிக்கு எழுந்து வருவோம், இதை நாங்கள் ஆளுங்க கூட்டின்னு வருவோம், 4 மணிக்கு வந்து வெட்டுவோம்,
அவரை தண்ணி பாசம் செடிக்கு பாசம் அது பாசம்ன்றீங்க. படத்துலலாம் சிம்பிளா முடிக்கிறாங்க, நீங்க என்ன இவ்வளவு லென்த்தா இருக்கீங்க? புரியலையா? படத்தை பத்தி நீங்க பேசாதீங்க. படத்துல எல்லாம் சும்மா டூப்பு. நாங்க பண்றதுதான் கோடிக்கணக்கில் போட்டு பண்றது உங்களுக்கு டூப்பா? கோடிக்கணக்கு நாங்க பண்ண சும்மா சும்மா தட்டுவா அவள் தான் முடிஞ்சிட்டாங்க. சரி, இதோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா நானு? இது வேற அருணா கயிறு. எதுக்கு அது கட்டுறாங்க? இது இது வந்து அவுந்து போயிடக்கூடாதுன்றதுனால கட்டிக்கிறீங்களா? அப்படியே கூட வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, புரியாது. சரி சொல்லுங்க. பண்ணுவோம். இந்த வாழை மரம், இந்த வாழை மரத்துல என்னென்ன லாபம்? அது இந்த வாழைக்காய் வருது, வாழைப்பூ வருது, வாழைத்தண்டு வருது, வேலை என்னென்ன பண்றது? இந்த பூமியில என்னென்ன லாபம் கிடைக்கிறது சொல்லுங்க. பூமியில நாங்க நிறைய இல்ல, இப்ப இதுல வந்து நீங்க என்னென்ன நட்டுக்கிறீங்க? இப்போ இதுல வாழை மரம் மட்டும் தான் நட்டுருப்போம். அடுத்து பக்கத்துல இருக்க அந்த கத்திரிக்காய், பச்சை மிளகாய் அதெல்லாம் நட்டுருப்போம். அதுல என்னென்ன பெனிஃபிட், அதுல என்னென்ன லாபம் வருது? அதெல்லாம் எவ்வளவு கத்திரிக்காய் ஒரு வருஷத்துக்கு எடுப்பீங்களா, மாசத்துக்கு எடுப்பீங்களா? வெண்டைக்காய் எல்லாம் போடுன்னு சொல்றீங்களா, அது எப்படி நீங்க வருஷத்துக்கு எடுப்பீங்களா இல்ல மாசத்துக்கு எடுப்பீங்களா? அது எவ்வளவு நீங்க செலவு பண்ணுவீங்க? அதுல உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு எடுப்போம். அது செலவுனா யூரியா எல்லாம் போடுவோம், நிறைய போடுவோம். கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 5000 செலவாயிடும். அது திரும்பி கரெக்டா மழை பெய்யாம கரெக்டா அளவா தெரிஞ்சுச்சுன்னா. சரி, நான் வந்து இது வரைக்கும் கேட்டேன், இந்த வாழை மரத்துல உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்குன்னு நான் கேட்டேன்னா அது வரைக்கும் இதுவும் சொல்லவே இல்லை. நீங்க மட்டும் என்னமா பேசின்னு போயிட்டே இருக்கீங்க. வாழை மரத்துல என்ன லாபம் அதுல கிடைக்குதுன்னு சொல்லுங்க. அதை நீ அடிக்கடி சிரிச்சுட்டாங்க. ஒன்றுக்கே அது கட்டா கல்வி இது கட்டா கல்வி ரெண்டு நாங்க அப்படிதாங்க கேட்போம். நீங்க தான் ஒண்ணு நேற்று சொல்லணும். எல்லாத்துக்கும் விவரமா சொல்றல, பேசுறல. அப்ப நீங்க தான் இதை சொல்லணும். சரி சொல்லுங்க. என்ன கோவப்படாது, கோவமா சொல்லலைங்க, நாங்க பொதுவா சொல்றோம். நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வாழை மரம் நிறைய லாபம் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 வருஷத்துக்கு இந்த வாழை மரத்தை வச்சிருப்போம். அடுத்த வாழை மரத்துல ஒரு வாழை மரம் 5 வருஷம் நிற்குமா? 5 வருஷம் நிற்கும். அதை வெட்டி தண்டெல்லாம் கொடுத்துருவோம். நிறைய ஒரு இது இருந்தாலும் 10,000 லாபம் வருங்க. நான் கேட்டது வந்து நீங்க வேற மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க நட்டுக்கிறது இதுல என்ன லாபம் வரும்னு சொல்றது 5 வருஷத்துக்கு வரும், 5 வருஷத்துக்கு வரும், 5 வருஷத்துக்கு அதெல்லாம் சொல்றீங்க தவிர இது என்ன லாபம் வரும்ன்றதை நீங்க சொல்ல மாட்டீங்க. அதான் நான் சொல்றேன்ப்பா. வாழைப்பூ, தண்டு, இலை, வாழைத்தாறு இதெல்லாம் வச்சு போட்டுன்னா. தாருன்னா அந்த ரோட்ல போற தாரா? அது வாழைத்தாறு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. வாழைத்தாருன்னா அந்த வாழைப்பழம் அதுவா? அது கூட கொஞ்சம் வந்து பார்க்கணும். சரி, ஓகே, இனி வந்துடலாம். உடனே சொல்லுங்க. இது லாபம் கிடைக்கும். அப்பெல்லாம் வாங்க சொல்லுங்க. ஏன் சரி நீங்க இப்போ காமெடி பண்ணிட்டு இருக்கோம், சொல்லுங்க. இது அதெல்லாம் லாபம் கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். போடுறது எப்படின்னா ஒரு 6000 செலவாகும். யூரியா, நெல் மூட்டை ஒரு 6000 செலவாகும். அது திரும்பி போனா 10,000 4000. இந்த மண்வெட்டியை வச்சு நீங்க என்னென்ன பண்ணுவீங்க சொல்றீங்களா? இந்த மண்வெட்டி இருக்கு பாருங்க, எப்படி பயன்படுத்துறது? இந்த மண்வெட்டி ஃபஸ்ட்டு குடிச்சு இதை சுருக்கி இப்படிதான் வெட்டுருமே. அப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்படி பிடிச்சி வெட்டினா பட்டு அடிச்சிருக்கும். தப்பா பேசாதீங்க. படாயத்துல பட்டுரும் அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. காலில் அடிச்சுக்கோங்க. அப்போ இதனாலதான் லாபம் இல்லை. இப்போ வந்து சிம்பிளா பண்ணிட்டு இருக்கோம். அதை கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து பார்ப்போம் தெரியும். அடுத்த லாபம் நிறைய. 3 மணிக்கு இந்த வரும்னு சொல்றீங்க. அப்ப சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு வந்து கொஞ்ச நேரத்துல மனைவி எடுத்துட்டு வந்துருவாங்க. அப்படிங்களா? வீட்டுல தான் வீட்டு சாப்பாடு. என்ன சாப்பாடு? காலையில என்ன சாப்பாடு வரும் எப்பவுமே? காலையில கஞ்சி ஒரு பச்சை மிளகா. அது சாப்பாடா? ஆமா, அதான் எங்க சாப்பாடு. நான்லாம் கஞ்சியில பார்த்ததே கிடையாது, சாப்பிடவே மாட்டேன். அதெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும். எப்படி நீங்களாம் சாப்பிட? அது சத்து உணவு தருமா அது? அதான் சத்து. அப்படிங்களா? அது சாப்பிட்டாதான் ஸ்ட்ரென்த் வரும். அப்படியா? பலம் வரும். அதாவது பழைய கஞ்சி ஒரு பச்சை மிளகா சாப்பிட்டோம்னா உப்பெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன். உப்பு போட நைட்டா சொல்லு. அப்ப உப்பு போட்டு தள்ளி எடுத்துட்டு வருவாங்க. சாப்பிட்டு எனக்கு கை வருவாங்க. சாப்பிட்டாதான் தெம்பு வரும். சாப்பிட்டு அடுத்த நாள் கை உரமா உட்காந்து சாப்பிட்டாலும் தெம்பு வருமா? வேற எங்க சாப்பிட்டு தெம்பு வராத? ஒரு இயற்கை ரசிச்சுட்டு சாப்பிடுறது. கறி என்ன பண்றது? நாங்க பார்த்தது கிடையாது. எல்லாம் படத்துல பார்த்தோட சரிதான். சாப்பாடுங்க வரவே இல்லையா? உங்க மனைவி ஆளே காணுமே. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம். சரி, அது அப்புறமா வரும்போது அவங்கள பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரி சொல்லுங்க. அடுத்து மேலே பண்ணிட்டு இருப்போம். அடுத்து வாங்க நம்ம தோட்டத்துக்கு போவோம். சரி, தோட்டம் எங்க இருக்குது? கட் பண்ணுப்பா, தோட்டத்தை பார்ப்போம். இப்போ 10 ஏக்கர் இருக்கும் எங்கிட்ட. வாங்க வாழைப்பூ பத்தி நம்ம போங்க பார்த்து வாங்க. கேமராமேன் பார்த்து வாங்க. இதுதான்ப்பா வாழைப்பூ. அப்படிங்களா? இது மேல இருக்க அந்த தோலெல்லாம் எடுத்துட்டா சரி உள்ள பழம் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம கமெண்ட் செஞ்சு சாப்பிடுவோம். இப்ப பார்க்க முடியுமா? இப்ப பார்க்க முடியாதுப்பா. இப்ப வந்து இது வெள்ளதான் வச்சிருக்குது. இப்ப வெட்டினா கொல்லிக்கார சண்டை போடுறாங்க. என்னங்க உங்க கொல்லி இல்லையா? அப்ப கொல்லிக்காரன் சண்டை போடுவான்றீங்க. இதெல்லாம் வேலை பார்க்கறேங்க. அப்படிங்களா? தொழிலாளி நான். சரி புரியுது. இப்ப இப்படி வந்துட்டு அடுத்தது எங்க அப்பா திட்டுவாருங்க. அப்படிங்களா? சரி, உள்ள துருக்கு வேலை ஏன் பண்ணி வெட்டிட்டு அப்படி இது வாழைப்பூன்னு சொல்லிட்டீங்க. இந்த வாழைத்தாறு அது பார்க்கலாமா? இந்த வாழைத்தாறு ஒரே ஒரு இடத்துல மட்டும் துருத்து. அது எங்கன்னு கொஞ்சம் பாக்குறீங்களா? நீ முன்ன போயிட்டியா? நீ முன்ன போயிட்டு வாங்க. இப்ப நம்ம வாழைத்தாரை பார்க்கலாம்.
இது முதல்ல வச்சுச்சுங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி இல்லாம காரணத்தா எல்லாரும் வந்து வாழை மரத்தை தான் வைக்கணும்னு சொல்றாரு, இது முதல்ல வச்சுதுன்னு சொல்றாரு. இதுனா இது பேர் என்ன சொன்னீங்க? வாழைத்தாறு. வாழைத்தாறு. வாழைத்தாறுன்னு இப்படிதான் இருக்குமா? இல்லங்க இப்போ கொஞ்சம் இது வந்து வெந்து போச்சு. இதாங்க வாழைத்தாறு. 1 இதாங்க வாழைத்தாறு. இப்போ எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் பாருங்க, இது கொஞ்சம் பச்சை பசேன்னு இருக்கு அந்த வாழைத்தாறு பாருங்க. இதுதான் நாங்க வெட்டி அனுப்புவோம். இதுதான் மார்க்கெட்டுக்கு வெளியில அனுப்புவீங்களா? விற்பனைக்கு அனுப்புவோம். இது பச்சை பசேன்னு இருக்கு. இது எவ்வளவு பச்சை பசேன்னு சாப்பிட்டா அப்படியே நாக்குல எச்சி ஊறும். ஓகே, இது துப்புறதுக்கா? இல்ல என்னப்பா நீங்க பட்டு அசிங்கமா பார்த்து கூட நான் அசிங்கம் பாத்துறீங்க, நாக்குல எச்சி ஊருன்னு சொல்றீங்களா, அதுக்காக கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் கேட்கறேன், வேற ஒண்ணும் இல்லை. பாயத்தை பார்த்தா சாப்பிடணும் அப்படி சொல்லுங்க. ஒரு வாட்டி சாப்பிட்டா நெக்ஸ்ட் வாட்டி சாப்பிடணும் தோணிட்டே இருக்கும். சரி, புரியுது. அதான் எங்க தோட்டத்தோட. சரி ஓகே, இருந்து போட்டோம். அவருக்கு வந்து எதுவும் வரல போல, வாய் வரல. நெக்ஸ்ட் இந்த வாழை காயின்னு சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் பார்க்கலாமா? வாங்க அது கொஞ்சம் பார்க்கலாம். நீங்க மட்டும் ஏதோ ஒரு பொந்துக்குள்ள எல்லாம் கூட்டின்னு போறீங்க. இப்போ டேரக்ட் பாருங்க. சரி, இதுதான்ப்பா வாழைக்காய். வாழைக்காய். இப்போ இது சாப்பிட்டோன்னா காய் இப்படி இருக்கும், காய் இப்படி இருக்கும், பழம் அப்படி இருக்குமா? சரி, இந்த காய் இப்படி சாப்பிட்டா ஒரு துவக்கும். அதனால இப்போ நம்ம காய் சாப்பிட்டு கூடாது. தோக்குமா? துவக்கும் அப்படியே ஒரு மாதிரி கசப்பா இருக்கும். கசப்பா இருக்கும். சரி சரி. இப்போ அதனால சாப்பிட கூடாது. அது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு நீங்க அடுத்த வாட்டி வரும்போது வேணா பாருங்க, நான் விட்டு தரேன் சாப்பிடுங்க. இதுல அப்புறம் இந்த வாழை இலை சொன்னீங்க, அதெல்லாம் எப்படி? இது வாழை இலை. இதுதான் வாழை இலை. வாழை இலை. ஓகே, இதெல்லாம் வெட்டி தருவீங்களா? இதை வெட்டி. சரி, அப்ப இந்த கிழிஞ்செல்லாம் இருக்கு, வேஸ்டா நாஸ்தியா இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை ஒன்றும் பண்ண மாட்டோம். அதை அவ்வளோதான் அப்படியே விட்டுருவோம். போய் சொல்லி அவளுக்கு அதை வளரும் அப்படியே. இதுமாதிரி நல்லா இருக்க இலையை மட்டும் வெட்டி நாங்க வந்து வெட்டி அனுப்புவோம். மண்டபம் அதே மாதிரி நல்ல விசேஷத்துக்கு அனுப்பிட்டா அவங்க வெட்டி சமையல் போடுவாங்க. அது நல்லா இருக்கும் இலையில சாப்பிட்டா. சரி, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 மேலே ஆகுது. உங்க ஒய்ஃப் சாப்பாடு எடுத்துட்டு வரோன்னு சொன்னீங்க, எங்க எடுத்துட்டு வரேன்? அவன் எங்கன்னா உட்காந்து நானும் பேசினு இருப்பாப்பா. மணிக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர மாட்டா. வேலை செஞ்சுட்டு இன்னும் 10 நிமிஷம் மேலே கழிச்சு வரா. டைமுக்கு சாப்பாடே வராது. என்னங்க உங்க ஒய்ஃப் எப்படி திட்டுறீங்க வாடி போடின்ட்டு? மாணவர் கொஞ்சம் மாட்டீங்களா? கொஞ்சம் அது எப்பனா வருவான். இப்பெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ வேலை சரியா செய்ய மாட்டா. வராங்களா அவங்களான்னு பாருங்க. நிறுத்திக்கிட்ட அவன் எங்க யார் கூட உட்காந்து நானும் பேசினாலோ இன்னைக்கு வரமாட்டா போல. நான் தான் வீட்டுக்கு போய் சாப்பிடணும் போல. சரி ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம வாங்க வெளில போய் பேசலாம். கொஞ்சம் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மக்களே, இப்போ வந்து நம்ம விவசாயத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ உங்களுடைய பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் மறந்துட்டேன். நான் குப்பசாமி. பார்த்துங்க, பேர் வந்து அழகான பேர், குப்பசாமின்னு வச்சுருக்காங்க. இவரை பற்றி எல்லாம் விவசாயத்தை பற்றி, இந்த வாழை மரத்தில் என்னென்ன லாபம் கிடைக்கின்றதை பற்றி சொல்லிட்டாரு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் விவசாயம் பார்த்து நம்ம பேசலாம். ஓகே, இதோட முடிச்சிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வில்லேஜ் 360 சேனலை லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் நீங்கள் ஒரு பெருமையாக சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு தெரியும். இவங்களோட சேனல் பேர் வந்து வில்லேஜ் 360 சேனலை பற்றி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் வர பாருங்க. வில்லேஜ் 360 அந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கருத்து சொல்லுங்க, நல்லா பகிருங்க எல்லாருக்கும். சேனல்ல வந்து அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. சேனல் வந்து இன்னும் வளர நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய பேர் இன்னொரு டைம் சொல்லலாமா? குப்புசாமி. குப்பசாமி. பார்த்துங்க, பேர் இவருடைய பேர் வந்து குப்பசாமி. இது வந்து இது வேஷ்டி உயிர்ந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அருணாக்கல் கட்டிட்டாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துலாம் ஓடி கிடக்குறான். சாரி, தெரியாம பேர் உங்களை வாடப்படுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம். பாய். நீங்க வேற அடிக்கடி என் பேர் குப்பசாமி சொல்றீங்க. அதானே உங்க பேரு? என் பேரு குப்புசாமிங்க. குப்புசாமி. குப்புசாமி. சாரி, நான் பேர் தப்பா சொல்லிட்டேன். இவர் பேர் வந்து குப்புசாமி. எங்க சொல்லுங்க பாப்போம். குப்புசாமி. ஓகே, குப்புசாமி. பாய். நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது அவங்கள பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.